நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ரன் பண்ணிட்டு வரோம். இதுல நமக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குங்க. குறிப்பா திருவள்ளுவரை பத்தியும், அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் தினம் எப்போ கொண்டாடப்படுது, அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போ மலேசியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். எங்க? மலேசியா பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் அப்படின்றத நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மலேசியாவில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்வேறு துறைகள்ல சமூகத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களிப்பு ஆற்றி வராங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நீண்ட காலமாகவே மலேசியாவில் தங்கி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வழிகோட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்கள். அப்ப பாருங்க, தமிழ் இலக்கிய பண்பாடு மற்றும் திருக்குறள் கருத்துக்களை உலகெங்கும் பரப்பும் நோக்கில் மலேசியா பல்கலைக்கழகத்துல எங்க அப்படின்னா மலேசியா பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே என்ன பண்ணியிருக்காருன்னா அறிவிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் நியூஸ். ரெண்டாவது, பிரான்சில் திருவள்ளுவர் சிலை. பிரான்ஸ் நாட்டினுடைய செர்ஜி நகர்ல திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய செர்ஜி நகர்ல வந்து திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும். அடுத்து பாருங்க, உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் 2026. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நியாயமான வாய்ப்பு, பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய கருப்பொருள். அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் முறைக்கு சிவப்பாட்டை வழங்குவதை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தினத்துல வந்து குறிப்பா சொல்லியிருக்காங்க. ரெட் கார்டு டு சைல்டு லேபருக்கு, அதாவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தக்கூடியவர்களுக்கு இந்த கார்டு அப்படின்றது கொடுக்கப்படும். பாருங்க, உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போ அப்படின்னு கேட்டா ஜூன் 12. அதோடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு நியாயமான வாய்ப்பு, பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலை. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலை எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல செர்ஜி நகர்ல அமைக்க போறாங்க. எங்க அப்படின்னா செர்ஜி நகர்ல. அதே மாதிரி திருக்குறள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மையம் எங்க அமைக்கப்பட போகுது அப்படின்னு கேட்பாங்க. மலேசியா பல்கலைக்கழகத்துல வந்து அமைக்க போகுது. இதை யார் சொன்னா அப்படின்றத கேட்பாங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.